சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க ஆறுமுகம் வந்துட்டு கடையை அடைச்சிட்டு கிளம்பும்போது திரும்பவும் இந்த போஸ் வந்துட்டு மாப்பிள்ள வாங்க ஒரு கட்டிங்கை போட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல மச்சான், இந்த மாதிரி நேத்து குடிச்சிட்டு போனதுக்கே கண்மணி ரொம்ப திட்டுனா, நான் எதையோ சொல்லி சமாளிச்சிட்டேன். இன்னைக்கும் குடிச்சிட்டு போனா அப்புறம் வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்றாரு. உடனே போஸ் வந்துட்டு அதெல்லாம் கண்மணி ஒன்றும் சொல்ல மாட்டா, அவ இந்த காலத்து பொண்ணு, அவளுக்கெல்லாம் நீங்க எதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா ஆறுமுகத்தை போஸ் தண்ணி அடிக்க கூட்டிட்டு போயிடுறாரு. திரும்பவும் ஆறுமுகம் வந்துட்டு ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அப்பந்தான் பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை. கண்மணி ரூமுக்குள்ள ஆறுமுகம் போறாரு. அங்க பார்த்தா கண்மணி வந்துட்டு என்ன இவரை இன்னமும் காணோம், ஒருவேளை நேத்து மாதிரி இன்னைக்கும் குடிச்சிட்டு வருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்ப பதட்டத்தோட உட்கார்ந்துருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் உள்ள வாராரு. ஆறுமுகம் ரூம்குள்ள வரும்போதே சரக்கு வாட குடலை புரட்டுது. உடனே கண்மணி வந்துட்டு என்னங்க இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை கண்மணி, நேற்று வந்தாங்கல்ல என் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க தான் திரும்பவும் வந்து குடிக்கணும்னு சொன்னாங்க. என்னால் மறுக்க முடியல, அதனால் லைட்டாக ஒரு கட்டிங் மட்டும் போட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும் உடனே கண்மணி வந்துட்டு என்னங்க டெய்லியும் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நேற்று தானே சொன்னேன் எனக்கு இந்த குடிக்கிற பழக்கம் எல்லாம் பிடிக்காதுன்னு, இந்த வாடையெல்லாம் எனக்கு சுத்தமாக ஒத்துக்கிடாதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னேன்ல, நீங்கள் என்னடானா எனக்கு பிடிக்காத விஷயத்த திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஆறுமுகத்தை சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஆறுமுகம் வந்துட்டு போதையில என்னடி ரொம்ப ஓவரா கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கண்மணியை சத்தம் போடவும் அதை கேட்டுட்டு கண்மணி அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்னங்க என்ன போய் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அழுதுகிட்டே கேட்குறாங்க. அப்புறம் என்ன உன் வாய்க்கு வந்தபடி உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க, உனக்குத்தான் பேச தெரியுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஆமாண்டி, நான் இன்னைக்கும் குடித்தேன், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் குடி போதையில கத்தவும் உடனே கண்மணி வந்துட்டு இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் இந்த இடத்துல இருந்தீங்க அப்புறம் நடக்கிறது வேற. எல்லாரும் சொன்னாங்க உங்களை கல்யாணம் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் தான் பைத்தியக்காரி, இவர் தான் வேணும்னு சொல்லிட்டு உங்களை போய் நான் கல்யாணம் பண்ணேன் பார்த்தீங்களா, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்துட்டு அவங்களே போட்டு அடிச்சுக்கிறாங்க. உடனே ஆறுமுகம் வந்துட்டு என்னடி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை அடிச்சிடுறாரு. கண்மணி அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்காங்க. இங்க ஆறுமுகம் வந்துட்டு இவ எப்போ பார்த்தாலும் இப்படிதான் கத்திக்கிட்டே இருக்கா, இவளோட ஒரே ரோதனையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடி போதையில அந்த ரூம் வாசல்ல உட்கார்ந்துருக்காரு. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு போதை கொஞ்சம் இறங்கவும் ஆறுமுகம் வந்துட்டு இவ என்னதான் பண்றான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா பார்க்குறாரு. அங்க பார்த்தா கண்மணி வந்துட்டு பழம் நறுக்க வச்சிருந்த கத்தியை எடுத்து கழுத்துல வச்சுக்கிட்டு நான் சாக போறேன், நீங்க டெய்லியும் இப்படி குடிச்சிட்டு வந்து என்னை சித்திரவதை பண்றீங்க, நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் எங்க அப்பா எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வச்சாரு, ஆனா இப்போ என் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சின்னு தெரிஞ்சா எங்க அப்பா அதை தாங்க மாட்டாரு, அதனால நான் செத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்துட்டு கத்திய கழுத்துல வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஐயோ கண்மணி கதவை தர, கண்மணி நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கத்துறாரு. அப்பந்தான் மலர் வந்துட்டு யதார்த்தமா அப்பத்தா ரூமுக்கு போகும்போது என்ன ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலர் பார்க்குறாங்க. எங்க இருந்து சத்தம் வருதுன்னு பார்த்தா இங்க ஆறுமுகம் வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. அண்ணே என்னனே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கவும் அங்க பார்மா மலரு, அவ கையில கத்திய வச்சுட்டு சாக போறேன்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும் மலரும் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. கண்மணி
கதவை தர கண்மணி, எதா இருந்தாலும் பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மலரும் கத்துறாங்க. ஆனா கண்மணி வந்துட்டு கதவை திறக்கல. உடனே மலர் வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க, நான் மாமாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வேகமா போயிட்டு ராஜாங்க ரூம் கதவை தட்டுறாங்க. மாமா, அத்தை, கதவை தரங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சத்தம் கொடுக்கவும் இங்க ராஜாங்கம் வந்துட்டு, என்ன மோகனா, மலர் சத்தம் மாதிரி இருக்கு, என்னன்னு போய் பாரு அப்படின்னு சொல்றாரு. உடனே மோகனா வந்துட்டு எந்திரிச்சு போய் கதவை திறக்கிறாங்க. என்ன மலரு, என்னாச்சு, ஏன் இவ்வளோ பதட்டமா கத்துற அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும், அத்தை அது வந்து அத்தை, அங்க வந்து பாருங்க அத்தை, கண்மணி ரூம்ல கத்தியோட நின்னுகிட்டு இருக்கா, ஆறுமுக அண்ணன் வெளியே நின்று அழுதுகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் உடனே ராஜாங்கம் வந்துட்டு வேகமா ஓடி வராரு. ஒட்டுமொத்த குடும்பமும் அழ ஆரம்பிக்கிறாங்க. கண்மணி, கதவை தர கண்மணி, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு, எதா இருந்தாலும் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் சன்னாசி வந்துட்டு, என்னாச்சு மாப்பிள, கண்மணி ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கவும் இங்க ஆறுமுகம் வந்துட்டு குடி போதையில வளரவும், அண்ணே இவன் குடிச்சிருக்கானே அப்படின்னு சன்னாசி சொல்லவும், என்னது குடிச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அதிர்ச்சி ஆகுறாரு. இங்க மோகனா வந்துட்டு, ஐயோ கண்மணி, நான் சொல்றத கேளு கண்மணி, இதெல்லாம் வேண்டாம் கண்மணி, எதா இருந்தாலும் பேசிக்கிறலாம் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மலர் வேகமா போயிட்டு இந்த விஷயத்த சேதுகிட்ட சொல்றாங்க. ஐயா அங்க வாங்கய்யா, எல்லாரும் உங்களை கூப்பிட்டாங்கய்யா அப்படின்னு மலர் சொல்லவும், என்னாச்சு அப்படின்னு சேது கேட்கவும், ஐயா இந்த மாதிரி ரூமுக்குள்ள கண்மணி கழுத்துல கத்தியோட நின்னுகிட்டு இருக்கா, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் சேது வேகமா ஓடி வராரு. என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், இவன் குடிச்சிட்டு வந்திருக்கான், அதனால கண்மணிக்கும் இவருக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு போல, கண்மணியை பாரு அங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காட்டவும் ஜன்னல் வழியா சேது கூப்பிடுறாரு. உடனே கண்மணி வந்துட்டு, என்னை விட்டுருங்க, நான் சாக போறேன், இனிமே நான் உயிரோட வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்துட்டு கத்திய கழுத்துக்கிட்ட கொண்டு போகும்போது சேது வேகமா கதவை உடைச்சிட்டு உள்ள போயிடுறாரு. உள்ள போயிட்டு கண்மணி கிட்ட இருந்த கத்திய புடுங்கி கீழே போட்டுடுறாரு. என்ன கண்மணி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிய சேது அடிக்க போயிடுறாரு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், அண்ணே இவரு நேத்து குடிச்சிட்டு வந்தாரு, ஏதோ ஃப்ரெண்டோட பாட்டின்னு சொல்லிட்டு சொன்னாரு, நானும் விட்டுட்டேன், உப்பம் பார்த்தா அவர் திரும்பவும் குடிச்சிட்டு வந்திருக்காருனே, குடிச்சிட்டு வந்ததும் இல்லாம என்ன போட்டு அடிச்சிட்டாருனே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி நடந்ததெல்லாம் சொல்லவும் இங்க சேதுவுக்கும் ராஜாங்கத்துக்கும் கோபம் வந்துடுது. சேது வந்து ஆர்மத்தை போட்டு அட்டின்னு அடிச்சிடுறாரு. ராஜாங்கம் வந்துட்டு, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, என் பொண்ணு உன்னை நம்பிதானே கழுத்தை நீட்டுனா, நீ என்னடானா இப்படி குடிச்சிட்டு வந்து அவளை குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கோபத்தோட கேட்கவும் சாவித்திரி வந்துட்டு, அண்ணே இவன் என்ன நல்ல குடும்பத்துல இருந்தானே வந்திருக்கான், இவனே ஒரு தெரு பொறுக்கி, இவனை போய் நம்ம பிள்ளைக்கு கட்டி வச்சது தானே நான் பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ரொம்ப பேசுறாங்க. உடனே அப்பத்தா வந்துட்டு, டேய் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு எங்க வீட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா நீ என்னடானா குடிச்சிட்டு வந்து எங்க வீட்டு பிள்ளைய அடிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு எங்க இருந்துடா இந்த தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் ஆறுமுகத்தை போட்டு திட்டுறாங்க. அப்பந்தான் பார்த்தா மலர் வந்துட்டு தமிழை கூட்டிட்டு வராங்க. இந்தா இவதான் நம்ம வீட்டு பிள்ளைக்கு இவனை கல்யாணம் பண்ணி வச்சா, இல்லைன்னா நம்ம இருக்கிற அந்தஸ்துக்கும் வசதிக்கும் இந்நேரம் நம்ம வீட்டு பிள்ளை ரொம்ப பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் தமிழும் ஆறுமுகத்தை பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்னன்னே இது, ஏன்னே இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் ஆறுமுகம் பதில் சொல்லாம அமைதியா நிற்கிறாரு. வாயை திறக்கிறானா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி கேட்குறாரு. உடனே ஆறுமுகம் வந்துட்டு, மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, இனிமே இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் மாமா, கண்மணி என்னை மன்னிச்சிரு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கண்மணி காலில் விழுகிறாரு. கண்மணி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிய மோகனா வந்துட்டு கூட்டிட்டு போறாங்க. கண்மணி அழுதுகிட்டே போறாங்க.
இனிமே இந்த மாதிரி தப்பு நடந்துச்சு அப்படின்னா அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ஆறுமுகத்தை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு.